தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நற்செய்தி பாகமானது லூக்கா நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 6 முதல் 11 வரையுள்ள திருவாக்கியங்கள். குறிப்பாக 8வது வாக்கியம், இயேசு அவர்களுடைய எண்ணங்களை அறிந்து கை சூம்பியவரை நோக்கி எழுந்தே நடுவே நில்லும் என்றார். அவர் எழுந்து நின்றார். நம்ம பார்க்கிறோம், இயேசு அவர்களுடைய எண்ணங்களை அறிந்து. இப்படி பார்க்குற சமயத்தில் இந்த இடத்தில் நாம் 2 விஷயங்களை காண்கின்றோம். ஒன்று, அந்த தொழுகை கூடத்தில் 2 தரப்பட்ட மக்களை நாம் பார்க்கின்றோம். ஒன்று கை சும்பியவன், 2வது பரிசேயர்கள். அப்படி என்றால் அங்கு வந்திருக்கின்ற மக்களுடைய எண்ணங்களை தெய்வம் அறிந்து அதுக்கேற்றபடி தெய்வம் அங்கு செயல்படுவதை நாம் பார்க்கின்றோம். கை சும்பியவனுக்கு, நோயாளிகளுக்கு தெய்வம் குணத்தை கொடுக்கின்றார். அகங்கார சிந்தனையோடு இருப்பவர்களை தெய்வம் கேள்வி கேட்டுக்கொண்டு அவருக்கு அதுக்கு ஏற்ற விதத்தில் அவர் நடத்துகின்றார். அன்பார்களே, நம்முடைய ஆலயங்களில் நாம் பார்க்கின்றோம், ஆலயங்களில் வழிபாடுகள் தலங்கள் வருகிறவர்கள் பலதரப்பட்ட மக்களும் இருக்கிறார்கள். அப்போ பலதரப்பட்ட மக்கள் அங்கே இருக்கிற சமயத்தில் அவருடைய எல்லோருடைய எண்ணங்களையும் தெய்வம் அறிந்து அதுக்கேற்றபடி தெய்வம் செயல்படுவதை பார்க்கின்றோம். யாரையும் தெய்வம் விட்டு கொடுப்பதில்லை. அவருக்கு ஏற்றபடி தெய்வம் செயல்படுகின்றார். அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் சிந்திக்கின்ற ஒரு காரியம் என்னவென்றால், தெய்வம் என்னுடைய எண்ணங்களை அறிந்து கொண்டு அதுக்கு ஏற்றபடி தெய்வம் செயல்படுகின்றார். நான் நோயோடு நான் ஆலயத்துக்கு நான் வருகிறேன் என்றால் என் எண்ணங்களை அறிந்து தெய்வம் என் நோயிலிருந்து என்னை குணப்படுத்துகின்றார். நான் அகங்காரத்தோடு சிந்தனையோடு நான் பாவ எண்ணத்துடன் வருகிறேன் என்றால் தெய்வம் அந்த பாவத்தை தெய்வம் சாடுகின்றார். அது தவறு என்பதை தெய்வம் சுட்டி காட்டுகின்றார். அப்படி என்றால் என் தெய்வம், என்னை அன்பு செய்கிற தெய்வம், என்னை கைவிட தெய்வம் அல்ல, என்னை காண்கின்ற தெய்வம், என் உள் எண்ணங்களை எல்லாம் அறிந்து அதுக்கேற்றபடி செயல்படுகிற தெய்வம். நாம் இறைசனில் மன்றாடுவோம், தெய்வமே, என்னுடைய சூழல் எல்லாம் நீ தம்மை நன்கு அறிந்திருக்கின்றேன், அதுக்கேற்றபடி நீ செயல்படுகின்றேன். இதா உன்னை நான் மறக்காமல் இருக்க எனக்கு சக்தியை தாரும். இப்போ நான் எந்த நிலையில் இருக்கிறேன் என்பதை நீ தம்மை நன்கு அறிந்திருக்கின்றேன். இதா அந்த நிலையை முழுமையாக ஒப்புக் கொடுக்கின்றேன். எனக்கு வேண்டிய நன்மைகள் நீ தம்மை செய்தாலும் சொல்லிக்கொண்டு ஒப்பு கொடுத்து நாம் மன்றாடுவோம். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நல்லவனாய தெய்வமே, எண்ணங்களை எல்லாம் அறிகின்ற தெய்வம் நீர் மட்டுமே. இதோ நான் எந்த சமயம் எப்படி இருக்கிறேன் என்பதையும் வார்த்தையால் வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு நான் எந்த அளவுக்கு வேதனைப்படுகிறேன் என்பதை எல்லாம் நீர் நன்கு அறிந்திருக்கின்றீர். என்னுடைய உள் உணர்வுகளை அறிகிற தெய்வம் நீர். ஆண்டவரே, முழுமையாக ஒப்புக்கொடுக்கின்றேன். என்மேல் இரக்கம் வையும். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.